இந்த வாரம் மீட்டிங் வந்திருக்கிற அனைத்து ஞானிகளுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் சூஸ் பண்ணியிருக்கிற டாபிக் வந்து நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கிற டாபிக். பர்டிகுலர்லி ஐயாவுடைய பகவத் ஐயாவுடைய கருத்துக்களை கேட்க ஆரம்பிக்கிறவங்க, ஐயா வந்து சொல்லுவாரு, எந்த உணர்வுகள் வந்து இருந்தாலும் அதனுடைய வாழ்க்கை வந்து அரை வினாடி தான் அப்படின்னு. அதை நம்ம வந்து இம்மிடியட்டா நம்ம ஒத்துக்க முடியாது. ஏதோ ஐயா சொல்றாரு அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாமே ஒழிய ஒத்துக்கிற அளவுக்கு இருக்க முடியாது. கன்வின்சிங்கா இருக்காது. இப்போ இந்த மீட்டிங் வந்து அது எப்படி அவர் சொல்றது கரெக்டா, கன்வின்சிங்க்கு என்ன ஃபேக்டர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்காகத்தான் இந்த மீட்டிங். ஸோ இதனால இந்த வீடியோவை கேட்குறவங்களுக்கு இந்த கன்வின்சிங் ஃபேக்டர் வந்து ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கணும். ஐயா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. நம்ம மூலமாகவும் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஐடியாவில் நம்ம இந்த டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் கருத்துக்களை உங்கள் கொஸ்டின்கள் இதில் இருந்தால் முதல்ல பதிவு பண்ணலாம். ஷியாம், உங்களுக்கு இந்த ஏதாவது கொஸ்டின் இருக்கா இந்த டாபிக்ல? எனக்கு இதுல கொஸ்டின் இல்லையா, எனக்கு வந்து எனக்கு புரியுது. அதாவது அந்த அந்த உணர்ச்சிகள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான். நம்ம தான் வந்து அதை திரும்பவும் அதை வந்து நினைச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறோம். நமக்கு அது ஆமா, அத நமக்கு புரிஞ்ச உடனே நம்ம அதை நிப்பாட்டிட்டோம்னா அதைத்தான் ஐயா சொல்றாரு. அது ஒரு சில நேரங்களில் நமக்கு தவிர்க்க முடியாம போகும். அப்ப வந்து அதை நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரமா அதை நிறுத்துறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வந்து இந்த புரிதல் வந்து நமக்கு உபயோகமா இருக்கும். சரி, ஓகே ஓகே. பாஸ்கரையா, எதனால இந்த சில பேருக்கு 1 மணி நேரம், சில பேருக்கு 1 நாள், ஏன் எதனால இந்த மாதிரி நடக்குது? அது காரணங்க ஐயா. அது அவங்களுடைய இயல்பு ஒண்ணு காரணங்க ஐயா. இப்போ ஒரு விஷயத்தையே வந்து ஒரு உணர்வே வந்து ஒருத்தர் ஏதோ ஒன்று நடக்குது, அதை வந்து சுலபமா எடுத்துக்கிறவங்கள இருக்காங்க. அதே பெருசு பண்ணி பாக்குறவங்க இயல்பு வருது. அந்த புத்தியில புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு உணர்வை புரிஞ்சுக்கிறது பெரிதளவா சின்ன அளவான்னு 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு பைசா ஒரே அமௌண்ட் 2 பேருக்கும் லாஸ் ஆயிடுச்சுன்னா கூட ஒருத்தர் வந்து அந்த அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட் பரவாயில்ல, நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அத்த அறிவால் புரிஞ்சிக்கும் போது அவங்களுக்கு அந்த கவலையோ அதனால ஏற்படுற துன்பங்களோ வந்து ஈஸியா பாஸ் பண்ண முடியுது ஒன்று அந்த இயல்புனால. சில பேர் அந்த இழப்பு வந்து பெரிய அளவு, ஐயோ நம்மளால இது சால்வ் பண்ணவே முடியாது, இவ்வளவு பெரிய பணம் நம்மளால முடியாதுன்ற மாதிரி அவருக்கு வந்தாச்சுன்னா அது அவருக்கு இயல்புல இருந்து பெரிய துக்கம் ஏற்பட்டு போகுது. அப்போ அது வேற ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த அறிவினாலையும் அந்த பழக்கத்தின் மேல அந்த உணர்வை கையில் எடுக்கிறார். கையில் எடுத்து அதை ஹேண்டில் பண்ற இவரே பிடிக்கிறார். ஆக்சுவலி அங்க இவன் நம்ம வாலண்டியா போய் பிடிக்கிற வாசம் அது நீடிக்குதே ஒழிய இல்லாட்டா அது நீடிக்கிறது இல்லை. ஐயா சொல்ற மாதிரி அது ஒரு மின்னல் மாதிரி வந்து போகுது.
ஆற்று தண்ணி மாதிரி ஓடின்னு இருக்கிற ஒரு இயக்கம். ஊதகத்திலிருந்து புகை வரா மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி ஆற்றுல புது தண்ணியும் அதே மாதிரி புகை ஊதகத்திலிருந்து எப்படி புது புது புகையா வருதோ அந்த மாதிரி தான் உணர்வோட இயக்கம். ஒவ்வொரு கணமும் புதுசாக தான் வந்துன்னு இருக்கு. அதை நாம தான் அதை பிடிச்சிடணும். அது வேணான்னு சொல்லும் போதும் அதை பிடிக்கணும், வேணும்னு சொல்லும் போதும் பிடிக்கணும். அப்பதான் அதோடைய ஆயுள் நீடிக்குது ஒழிய மற்றபடி அது எல்லா ஆயுளுமே எல்லா உணர்வுகளின் ஆயுளே அரை வினாடி தான் அப்படின்னு நமக்கே தெரியுதுங்க ஐயா. நமக்கு எப்படி புரியுதுன்னா, நம்ம அதை ஹேண்டில் பண்ணாத போது காணாம மறையிறது நாம போயிடுத்து நம்ம உணர்றோம். அடுத்து இன்னொரு உணர்வுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆயிடுறோம். நம்ம அது பிடிக்கும் போது தான் அந்த உணர்வுல நம்ம நின்னுறோம். பிடிக்காத போது நம்ம வேற உணர்வு, வேற அனுபவங்கள், வேற புற செயல்கள் அப்படி நம்மளால தாவி போக முடியுது. அதனால நாம தான் அதை பிடிக்கிறோம். அந்த பிடிக்கிறதுனாலதான் அது நீடிக்குது. இல்லாட்டா அது நீடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம பிடிக்கிறோம்னா நீங்க அறிவை சொல்றீங்களா இல்லாட்டி? ஆமாங்க ஆமாங்க, அறிவுங்க. நாமன்றது அறிவு தானங்க ஐயா. உணர்வு தானா உள்ளேந்து வருது. அறிவுன்றது அந்த நாம தான் அறிவால் அது பிடிக்கணும். இது வரக்கூடாது, இது போயிடக்கூடாது, இது நேடி நிற்கணும் அப்படின்னு அந்த கண்டிஷன்ல அறிவு தான் போடுது. அதனால்தான் அங்க அந்த உணர்வு புதுப்பிக்கப்படுது. அது கூட பழைய உணர்வே நிக்குதானா அப்படி இல்லை. அந்த புதிய உணர்வு புதுப்பிக்கப்படுது. திருப்பியும் இந்த ஃபீடிங் கொடுக்கும்போது திருப்பியும் அது உணர்வு சித்தத்துல இருந்து திருப்பி அதே உணர்வு நமக்கு வருது. பயப்படுறோம், பயம் வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது இன்னொரு அது பயத்தை ரினியூவல் பண்ணிடுற மாதிரி இன்னொரு டைம் அது பயத்தை நமக்கு ஃபீடிங் கொடுக்குது. இப்படிதான் அது ஒரு சுயற்சி, ஐயா சொல்ற மாதிரி ஒரு தண்ணியில ஒரு சுயற்சி ஏற்படுற மாதிரி அங்கேயே அந்த உணர்வுலயே நம்ம அறிவு சோண்டுக்குன்னே இருக்கு. ஓகே ஓகே, குட். ஜெயக்குமார் ஐயா, தென் நீங்க அடிஷனல் பாயிண்ட் ஆட் பண்ணுங்க அதுல. ஒரே நிமிஷங்க ஐயா. ஆனா புதுசா வரவங்களுக்குங்க ஐயா உணர்வுனா அது அவங்களுக்கு இந்த இடம் தான் அவங்களுக்கு புரியறத ஸ்ட்ரக் ஆகிற இடமே. உணவு போயிடுதுன்றாங்க. எனக்கு அப்படி இல்லையா, கோபம் வந்தாச்சுன்னா எனக்கு மத்தியானம் வரையும் இருக்கு, இல்ல அன்னைக்கு ஃபுல்லா இருக்குது அப்படின்லாம் அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க ஃபீல் பண்றதுக்கு காரணம் அவங்களுக்கே தெரியாம அந்த உணர்வு வரக்கூடாதுன்ட்டு இன்டைரக்டா அதை பிடிச்சிடுறாங்க. டைரக்டா மானான்னு சொல்றது வேற, இன்டைரக்டா அதை கேட்ச் பண்றது இந்த உணர்வு வரவே கூடாது, இது போயிடணும் அப்படின்னு அவங்க அந்த உணர்வு மேல ஏதோ ஒரு வகையில அதுல கை வச்சிடுறாங்க. அந்த உணர்வு இயல்பான ஒரு இயக்கத்துல கை வச்சிடுறாங்க. அந்த கை வைக்கிறதே அவங்களுக்கு தெரியாம அது வச்சிடுறாங்க. அதனாலயே அந்த உணர்வு அவங்க கிட்ட நீடிச்சு நிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது எப்போ அவங்க புரிஞ்சிக்க முடியும்னாக்கா, அதை அவங்க பண்ணாம இருக்கும்போது தான் அதுல இருந்து விடுபடுறத அவங்க உணர முடியும். அது அறிவால அவங்க ஹேண்டில் பண்ணணும் கரெக்டா. ரெண்டாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அகத்துல கை வச்சிடுறாங்க. அதான் சொல்ல வர்றீங்க நீங்க இல்லையா? ஆமா ஆமாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். தெரிஞ்சு கூட அவங்க கான்சியஸா கூட சில டைம் கை வைக்கிறாங்க. நம்ம இப்படி பண்ணாதான் இது போயிடும், இதை பண்ணாக்கா நம்ம தள்ளி அந்த உணர்வுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு தவறான முடிவுல கை வைக்கிறாங்க. ஒரு வேளை அலட்சியப்படுத்துறது, இது மாதிரி தெரிஞ்சு நம்ம சில டைம் புரிதலே கூட சில டைம் அந்த உணர்ச்சி வசப்பட்டு அதில் கை வைக்கிறது, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சியம், இதனால அறிவு போய் அந்த உணர்வு இயக்கத்துல கை வச்சிருது. பாஸ்டர், கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க இதுக்கு. அதாவதுங்க, இப்ப நமக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே அந்த ஒண்ணு அந்த உணர்ச்சி வசப்படுறது. உணர்ச்சி வசப்பட்டு இப்போ பழக்கத்தின் மேல உணர்ச்சி வசப்பட்டு அது அவங்களே தெரியாம அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படியே. இன்னொன்னு அந்த கோபம் வருது, அதை நம்ம ஏதோ பண்ணாதான் அது சரியாகும்ட்டு தற்காலிக தீர்வா வேற எதையோ நாடுறாங்க. ஏதோ
அவங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்றது, இல்ல மூச்சு பயிற்சி பண்றது, இது மாதிரி ஏதோ அறிவால அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்ட்டு அவங்க அதை பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா அந்த டைம்ல அது நீங்கிற மாதிரி இருக்கும். அந்த பயிற்சி, அந்த மூச்சு கவனிக்கிறது நெட்ட உடனே திரும்ப அந்த கோப உணர்வு அவங்க விட்டு இருந்து வெளிப்படும். அப்ப அந்த உணர்வு அங்கேயேதான் இருக்குது. அந்த இவர் அந்த மாதிரி பயிற்சி பண்றதுனாலும் அது உள்ள இன்பில்டாவே இருக்குது. அது இன்னும் அந்த பயிற்சி முடிச்ச உடனே ஸ்ப்ரிங் மாதிரி இன்னும் அதிவேகமாக தான் வெளிப்படும். அதனால அது மட்டும் போயிட்டு போயிடும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இளங்கோ, இளங்கோ எங்க இருந்து பேசுறீங்க, நீங்க சொல்ல முடியுமா? ஹலோ, வணக்கங்க சார். நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க சார். நம்ம ஏற்கனவே பேசிக்கிறோம். ஓகே 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 ஓகே. நீங்க ஏதாவது கேள்வி முதல்ல கேட்க விரும்புறீங்களா? அது கேள்விகள் இருந்தா கேள்வி கேளுங்க. இல்ல நீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா உங்க சொல்லுங்க. சார் அது ஜஸ்ட் வாட்ச் பண்ணலாம்னு இருக்கிறேங்க சார். என்ன குட். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. தனீஸ்வரன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? தனீஸ்வரன், தனீஸ்வரன் உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. சரி, இன்னொருத்தர் இருக்காரு. பிரவீன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அன்மியூட் போட்டு பேசுங்க பார்க்கலாம். சார் ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார். பிரவீன், நீங்க ஈரோட்ல இருந்து பேசுறீங்க. எஸ் சரி, சார். நீங்க ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா, இல்லாட்டி? இல்ல சார், இந்த டாபிக் நீங்க சொன்ன மாதிரி நீடிக்குதுன்னு போட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஓகே, இருக்கா? பரவாயில்ல, பிராங்கா பேசுங்க. இது நண்பர்கள் குழு மாதிரி தான். இது இங்க ஆசிரியர் ஸ்டூடெண்ட் மாதிரி கிடையாது. இங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பதான் அதாங்க சார். அது எக்ஸ்சேஞ்ச், நீங்க கருத்துக்கள் போட்டிருந்தீங்க. எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஆ உங்களுக்கு அதான் இந்த சார், மாதிரி அந்த டவுட் பிரச்சனைகள் இருந்துச்சு, அதனால ஆமா வருதுங்களா? ஆமா 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 சார். ஓகே, தட் இஸ் குட். அதனால தான் இந்த சத்சங்கே நடக்குது. எஸ் சார். அதாவது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு ஸ்பார்க் முதல்லன்னு வச்சுக்குவோம். ஒரு உணர்ச்சி, ஏதாவது ஒரு உணர்ச்சி, ஒரு கோபமோ ஒரு பயமோ ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சு, அது உற்பத்தி ஆகும்போது நமக்கு தெரியாது. அது உணர்மனம், அதுக்கு அங்க வரும்போது தான் நமக்கு தெரியும். உற்பத்தி ஆகும்போது அதனுடைய பவர் 100% ஆகும். உணர்மனத்துக்கு வரும் பொழுது அதனுடைய பவர் 40% இருக்கு. மிச்சம் அங்க அறிவு 60% இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அறிவுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, அதை ஹேண்டில் பண்றது. பயம் இருக்கட்டும், ஒரு வருத்தம் இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், அதை ஹேண்டில் பண்றதுக்கு அங்க அறிவு இருக்கு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ இன்னைக்கு கேட்டீங்கன்னா நாளைக்கு இருந்து இமீடியட்டா அப்ளை பண்ண முடியாது. இந்த கருத்து உள்வாங்கி நீங்க டைஜஸ்ட் பண்ணி உங்க அறிவுல நல்லா உள்ள போய் உட்கார்ந்துருச்சுட்டீங்க, ஸ்லோவா அது உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஆனா கான்செப்ட் உள்வாங்கிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த அறிவுனால உங்களுக்கு அது அது உள்வாங்கிடுச்சுன்னா இது தேவையற்றது அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் அடிக்கிறது இருக்கு இல்லையா, நார்மலா கோபம் வந்தா அடிச்சிருவாங்கல்ல, அந்த அடிக்கிறது ஃபோர்ஸ் கம்மியாயிடும். அடிக்கிறதோ இல்லாட்டி வேற வேற வகையான உணர்ச்சிகளோ
எல்லா வகையான உணர்ச்சிகளுக்கும் அதே சொல்யூஷன் தான். அந்த அறிவு ஒரு ஹேண்டில் பண்ற மாதிரி ஆகும். புரியுதுங்களா பிரவீன்? எஸ் சார், எஸ் சார். ஸோ இது அதனுடைய லைஃப் அரை வினாடி தான், வந்தது வெளியே போயிடும். ஆக்சுவலி நீங்கள் அறிவு அது தொடாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது பேசாமல் வெளியே போய்கிட்டே இருக்கும். இந்த அறிவு ஐயோ இது வரக்கூடாது, இது ஏன் வந்தது அப்படின்னா அது அங்கே சுத்த ஆரம்பிக்குது. அது 10 ரவுண்டு 15 ரவுண்டு ஆஃப் அ டே அவர் அந்த மாதிரி சுற்றி அப்படித்தான் போகும். அது போகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பாடியில் அதுக்கு கரஸ்பாண்டிங் கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்திடும். அதுக்கு உண்டான டேமேஜஸ், அப்புறம் அகெயின் பிரெயின் கனெக்ஷனு அகெயின் ரிப்பீட்டு, அந்த மாதிரி எல்லாம் ஆகும். அது ஐயா புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எஸ் சார், எஸ் சார். ஸோ சிம்பிள் திங் இஸ் நம்ம அதை என்னங்க, அதான் இப்ப நம்ம அதை எடுத்துடுறோம். அது அரை வினாடியில போறத நம்ம அறிவை இந்த இது கொண்டு அதை எடுத்துறதுனால அது திருப்பி. ஆமாம். ஸோ ஓகே. கான்செப்ட் என்ன, சூழ்நிலையிலிருந்து இயல்பு, அங்கிருந்து ஸ்பார்க் வரத்தான் செய்யும். உங்களுக்கு பயம் வரலாம், எனக்கு வருத்தம் வரலாம், சுற்றுச்சூழ்நிலை ஒன்னே தான். என்ன, 2 பேருமே ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் நின்றுருப்போம். என்ன, உங்களுக்கு பயம் வரலாம், எனக்கு வருத்தம் வரலாம். ஏன்னா உங்க இயல்பு அந்த மாதிரி, என்னுடைய இயல்பு அந்த மாதிரி. வந்த உடனே அறிவு ஹேண்டில் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சூட்டபிளாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னா அதை அலோவ் பண்ணுறது இல்லை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. சரி வந்துருச்சு, இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தான் அந்த அறிவோடைய வேலை. அதான் அங்க முக்கியமான வேலை. இப்போ இதுல ஒரு சின்ன அவுட் ஆஃப் த வே உதாரணம் சொல்றாங்க. மகாபாரத போர் நடக்குது. அர்ஜுனன், அந்த கதை தெரியும் இல்லையா, பகவத் கீதை பிறந்த கதை. அவரு அர்ஜுனன் வில்ல கீழே போட்டுடுறாங்க. என்னால சண்டை போட முடியாது இவங்களெல்லாம் பார்த்துட்டு, எல்லாம் என்னுடைய மாமா மச்சான் குரு அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த இயல்பு பாருங்க அங்க நிக்குது. அப்படி நிக்கும் பொழுது என்னால முடியல அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சாரி, எஸ்கே கணபதி கொஞ்சம் மியூட் போடுங்க. ஆக்சுவலி அவங்க சவுண்ட் பேக்ரவுண்ட்ல கேக்குது. மிஸ்டர் எஸ்கே போட்டிருக்கேன் கணபதி. போட்டிருக்கேன் 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 போட்டிருக்கேன். அதான். இப்போ அவருக்கு பாருங்க, அவருடைய இயல்புக்கு அவரு கீழே போட்டுறாரு. சண்டை போடுறதுக்கு தான் போயிருக்காரு. போன இடத்துல அந்த வில்ல கீழே போடுறாரு. காரணம் சொல்றாரு, எல்லாம் என்னுடைய எல்லாம் ரிலேட்டிவ்ஸா இருக்காங்க, பீஷ்மர் இருக்காரு, குருவா இருக்காங்க, எல்லாம் அப்படி சொல்றாரு, அவங்கள பற்றி நான் எப்படி சண்டை போடுறது அப்படின்னு. எதையோ ஒன்று பிளாக் பண்ணுது அவருக்கு. அவருடைய
உள்ள இருந்து ஏதோ ஒன்று பிளாக் பண்ணுச்சு. ஸோ அவருக்கு கிருஷ்ணன் அவருக்கு அறிவுங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாரு. வச்சுங்களா? அந்த இன்ஜெக்ஷன் ஆன உடனே அது ஒரு ஃபார்மில் ஒர்க் ஆகுது. அப்புறம் அந்த ப்ராப்ளம்லாம் அடிச்சு தள்ளி முடிச்சுட்டாரு கதையை. இது அந்த காலத்துல இருந்து அதே தான் நடக்குது. ஐயா வந்து ரொம்ப சிம்பிளஸ்டா சொல்லிட்டார். இது புரியலன்னா சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன கருத்து புரியலன்னா சொல்லுங்க. அதாவது உள்ள இருந்து வரத்தான் செய்யும். சுற்றுப்புற சூழ்நிலை பிளஸ் உங்கள் இயல்பு வரும். அது உங்களுடைய அறிவுக்கு பிடிக்கும், பிடிக்காம இருக்கும். நல்லது, உங்களுக்கு பிடித்தமானது, சந்தோஷம்னா நீங்க கேட்க மாட்டீங்க. வர்றது வந்து வரட்டும் வரட்டும் சொன்னீங்க. என்ன பிடிக்காதது வந்து வச்சுக்கிங்க, ஐயோ வருதேம்பைங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்றது? தேவையா தேவையற்றதா அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு அக்கார்டிங்லி அதுக்கு டிசைட் பண்றது, அந்த இடத்துல நிற்கணுமா இல்லாட்டி போகணுமா இல்லாட்டி வேற ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறத அறிவு எடுத்து டிசைட் பண்ண வேண்டியது அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் அதை டிசைட் பண்ணணும். அதான் வேலை, அவ்வளோதான். அத்தை பண்ணாம அங்கிருந்து வர்றதோட சண்டை போடாம இருந்தா போதும். அதாவது அங்கிருந்து வர்ற உணர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த உணர்ச்சியோட சண்டை போடும்போது அது இன்னும் மல்டிப்ளை ஆகும். வந்த உணர்ச்சியோட சண்டை போட்டீங்கன்னா அந்த உணர்ச்சியானது அங்கேயே சுத்த ஆரம்பிக்கும். நீங்க பண்ண வேண்டிய வேலை வந்து சுற்றுப்புற சூழ்நிலை எது தூண்டிச்சோ அதை ஹேண்டில் பண்ணணும். எஸ் ஜெயக்குமார் ஐயா, உங்க உங்க ஐடியாவை சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஜெயக்குமார் ஐயா. ஐயா, இப்போ அந்த உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் தொடருது அப்படிங்கிற கேள்வியோட நம்ம தொடங்குறப்ப, உணர்வுகள் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படிங்கிற உண்மையும், இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணுது அப்படிங்கிற உண்மையும் நம்ம பகவத் ஐயாவுடைய பாதையில வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. அதுக்கு முன்ன என்ன பண்ணுவோம்னா, அந்த வரக்கூடிய உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா இயல்புக்கு தீனி போடுற மாதிரி அமைஞ்சிருதுங்க. ஒன்று, நான் கோவப்படுறேன்னா இருந்தால் சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கோபம் வருதுன்னா அந்த இடத்துல அடிக்க போனால் அது நியாயப்படுத்திடுது அதுவே. ஆமாம், எனக்கு கோபம் வருது, நான் பண்ண பரவாயில்ல சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருதுங்க. அதே போல் ஒரு இன்பமான விஷயம் நான் ஜெயிச்சுட்டு அந்த இடத்துல அப்படின்னாலும் இயல்பு பரவாயில்ல பற்றி அவன் அடிச்சிட்டோம் அப்போ நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இயல்புக்கு ஒரு தீனியாக இருக்கிறதுனால அந்த உணர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறிவை வந்து அது ஆமாம் சொல்லி போட்டு எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினாலதான் உணர்வுகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி போறதுனாலதான் நீடிக்க வைக்கிற முடியும். புரிதல் வந்துச்சுன்னா இப்படி வர்றதுக்கு நம்ம காரணம் இல்லை, நாம கொண்டு வர போறது இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார வர்றப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வுகளை வந்து ஐயா சொல்லக்கூடிய அரை வினாடி அப்படிங்கிறதையும் புரியிறப்பதான் நம்ம அந்த இதுல இருந்து தப்பிக்க முடியுது. இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இயல்புக்கு தீனி போடுற மாதிரி அமையறதுனாலதான் நம்மளுடைய உணர்வுகளை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சரி எனக்கு கோபம் வர்றது சரி, அடிச்சது சரி அப்படிங்கிற மாதிரி நீடிச்சு கொண்டு போயிடும். இயல்பு வந்து அரை வினாடிங்கிறது உண்மைதான். ஆனால் அது புரியாதனாலதான் இந்த மாதிரி வேலை நடக்குது. அதாவது நீங்க சொல்றது நம்ம செஞ்ச செயல் சரின்னு சொல்லும் பொழுது சரினாலும் சரிங்க ஐயா, தவறுனாலும் சரி. இப்ப நான் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல அடிச்சுட்டு அது தப்பு தான். ஆனா இயல்புக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குணம் அடிக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அது தப்பா இருந்தாலும் இயல்புக்கு தீனியா போயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது தட்டி கொடுத்து வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு தெரிய போறது இல்லை. அப்ப அந்த இடத்துல
இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயல்புக்கு தீனியா போறதுனால அது சரி தவறு ரெண்டுமே அதுக்கு சாதகமா இருக்கிறதுனால அதை விட்டு வெளியே வர தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. அப்ப ஏன்னா எங்க ரெண்டு நான் தான் அறிவு உருவாக்குனேங்கிற அறிவுங்கிறதுக்கு வேலையே இல்லையே நீங்க சொல்றதுல பாத்தீங்கன்னா. அறிவுன்ற வேலை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அறிவையே நம்ம பயன்படுத்துற மாதிரிதான் இயல்பு வாழ்க்கையில இருக்குங்க. ஏன்டா அந்த பையனை போய் இப்படி அடிச்சுட்டேப்பா ரொம்ப நல்லா இல்லை, அதுக்கப்புறம் தான் அறிவை நம்ம பயன்படுத்துறோம். அதுக்கு முன்னே இயல்புக்கு தீனி போடுற மாதிரி தான் நம்ம உணர்வுகளை கையாண்டுட்டு இருக்கிறோம். உணர்வுகளை கையாடுறது தீனிக்கு. சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம இப்ப யாரோ என்ன திட்டுறாங்க, திட்டுனா அது தவறுன்னு அறிவு புரிஞ்ச பிறகுதான் அடிக்க தோணுது. அப்போ நான் பண்ண தப்பு தான் எனக்கு தெரிஞ்சாச்சுன்னா நான் அவரை அடிக்கிறதோ இல்லை சண்டை போடுறது கூட பண்ண மாட்டேன். கோபம் வர்றதுக்கு வரும், ஆனா நான் அதை சரின்னு தெரிஞ்ச பிறகுதான் அந்த கோபத்தை கையில் எடுத்து சண்டை போடுறதுக்கு தான் அது நமக்கு அறிவு தான் அது பண்ணுது இல்ல. ஆமாங்கய்யா. இயல்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதிராக பேசக்கூடியவங்களை அடிக்கணும் அப்படிங்கிற இயல்பு இருக்கு ஒருத்தருக்கு, இல்லைன்னா திட்டணும் அப்படிங்கிற இயல்பு இருக்கு அவர் கையில. அப்போ அந்த இடத்துல வந்து இல்லைங்க இங்க அதாவது இயல்பு அறிவு நம்ம புரிஞ்சுக்கணுங்கய்யா. இயல்புன்றது என்னன்னாக்கா குணங்கள், அதாவது கோபத்தை ஏற்படுத்துறது. ஆனா அதை அடிக்கிறது, அதை ஹேண்டில் எடுத்து அடிக்கிறது, இல்ல திட்டுறது, இல்ல பயந்து ஓடுறது, இதெல்லாம் வந்து அறிவினுடைய செயல்கள். செயல்தாங்கய்யா. இப்ப வந்து அந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணக்கூடியது அந்த அறிவை நம்ம பயன்படுத்துறது கூட பாத்தீங்கன்னா இயல்பு சார்ந்துதான் புரிதல் இல்லாதப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப இயல்பு சார்ந்துன்னா இயல்பு வந்து ஒரு வேகமா ஒரு அடிக்கிறது வந்து அறிவு, அதாவது புற செயல். இப்போ அகத்துல நம்ம இருக்க இயல்பு இருக்கு, எனக்கு கோபம் வந்துருச்சு, அப்ப ஆப்போசிட்ல என்ன பண்ணணும்? அப்ப அந்த இடத்துல அடிக்க கூடாது வேணுங்கிறது கூட சிந்திக்கிறது. அறிவு வந்து அடிக்கிறது கரெக்ட்னு உள்ள வந்துடுறோம். பிளே ஸ்டோர்ல ஒரு கார்டு சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. அதாங்கய்யா, இயல்பு அப்படிங்கிறதும் உணர்வு ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா அறிவு வந்து நான் தான் உருவாக்கினேன், நான் தான் சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்புலதான் கொண்டு போறதுனாலதான் அந்த வேகத்துல வந்து நம்ம அடிச்சிடறோம், அது சரின்னு கொண்டு போயிடுறோம். அறிவு தான் அந்த இடத்துல புறத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதே அறிவுக்கு வந்து இது ரெண்டும் நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு புரியறப்ப மட்டும்தான் அந்த நிதானத்தை கடைபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாகுதுங்க. அறிவு நான் தான் உருவாக்குனேன்னு சொல்லி கையில் எடுக்கிறப்பதான் இந்த பிரச்சனையே வருதுங்க. என்னாலதான் உருவாக்கப்பட்டது, என்னாலதான் அந்த உணர்ச்சி நான் தான் உணர்ச்சி கொண்டு வந்தேன், எனக்கு தான் அந்த இயல்பு இருக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிற இடத்துல அறிவு கையாளுறதுனாலதான் அந்த அடிதடி நடக்கிறதாகட்டும் சரி தவறுக்குள்ளார போயிடுது. ஆனா இது ரெண்டும் என் கண்ட்ரோல் இல்லைன்னு தெரியறப்ப அறிவு தள்ளி நின்னுக்குது. ஆமா நம்ம கண்ட்ரோல் இல்லப்ப யோசனை பண்ண அது ஒரு அறிவு என்ன செய்யுதுன்னா தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுனால இந்த உணர்வுகள் வந்து நீடிச்ச நிலையில போறது. ஏன்னா அது கையில் எடுத்துருச்சு. இல்ல நம்ம டாபிக் என்னன்னா உணர்ச்சிகளின் வாழ்க்கை அரை வினாடி ஆனால் நீடிக்கின்றது அப்படின்னு. ஆனா நீங்க சொல்ற மெத்தடா பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அடிதடி நீடிக்கின்றதா மாதிரி தானே இருக்கும். அடிதடி அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேங்க ஐயா. ஒருத்தர் அமைதியா இருக்கலாம், திட்டக்கூடிய இயல்பு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அமைதியாகவும் ஆக்ரோஷம் லட்சக்கணக்கான இயல்புகள் இருக்கு. அப்ப உணர்வுகள் அரை வினாடி தான் வருது. இப்ப இந்த ரெண்டுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லை. 100% இயல்பாகட்டும் உணர்ச்சியாகட்டும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. அது தெரியறப்பதான். தெரியாதப்ப என்ன பண்ணுதுன்னா நம்ம அறிவானது தான் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அதை ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா செயல்படக்கூடிய இடத்துல வந்து இமிடியட்டா பாஸ் பண்ணிடுது. திரும்ப அது 4 பேர் சொல்றப்ப கொஞ்சம் உட்கார்ந்து யோசனை பண்ணி தப்புங்கிறப்ப மன்னிப்பு கேட்கவே போயிடுறாங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல முடியுமா? ஒரு கேஸ் எடுக்கும். ஒருத்தருக்கு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். ஒரு பயம், சரிங்க, ஒரு பயமானது இயல்புக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அது வந்து அறிவுக்கு வருது, கரெக்டுங்களா? உணர்மனத்துக்கு வருது. அப்புறம் என்ன ஆகும் ஐயா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாம்பை கண்ட பயம், சரிங்களா? அப்ப என்னன்னு கேட்டேன்னா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அறிவுக்கு வந்து இயல்பு சொல்லுது பயப்படணும் அப்படிங்கிறது வந்து என்னோட இயல்பு. அப்ப அந்த பயம் வந்துருச்சு, அது தீனி கிடைச்சிருச்சு, பாம்பு அது இயல்பு கொத்திரும் அப்படின்னு சொல்லி அதனுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அறிவை வந்து நான் தான் உருவாக்குனேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சோன்னே துள்ளி குதிச்சு ஓடிடுறோம்.
இப்ப என்ன நம்மளுக்கு ஐயாவோட புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இயல்பாகட்டும் இந்த பயம் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லை, அதை சூழ்நிலையை கையாளுறதுக்காக வருதுங்கிற புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாம்பை வந்து எப்படி போகும் அப்படிங்கிற அறிவை நம்ம வந்து டெவலப் பண்ண தொடங்கிடுறோம். அதாவது எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பாம்பு தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிள் போயிட முடிய பயத்துக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்ப நம்ம பயத்துக்கோ இல்லை நம்ம இயல்புக்கோ முக்கியத்துவம் தராத நிலை வந்து அது ரெண்டும் நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு போறப்ப அந்த பாம்பு பிடி வீரன் கிட்ட ஐடியா கேட்கலாம், இல்லைன்னு கேட்டா கொஞ்சம் ஒதுங்கி நிக்கலாம். நாம நினைக்கிற மாதிரி பாம்பு ஃபாஸ்டா நம்மளதான் கொத்த வருது அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். வேறு பக்கம் நடந்து போகலாம். அந்த பயம் அப்படிங்கிற வரலன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு உண்டான வேலையை நடக்கும். அதே மாதிரி அந்த பயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னு முழுசா காமிக்கும். ஸோ நீங்க அப்ப அந்த என்ன முழுசா சொல்றீங்கன்னா இந்த காமிக்கட்டும். அறிவை வச்சு அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்றீங்க, அந்த உணர்ச்சியை மேனேஜ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட் தானே? இல்லைங்க என்ன சொல்றேன்னா, இப்ப அறிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சியும் இயல்பையும் நான் தான் உருவாக்குனேன் அப்படிங்கிறது நம்ம காலங்காலமா வச்சிருக்கோம். அதாவது நம்ம கண்ட்ரோல் இல்லாத இயல்புகளையும் நம்ம கண்ட்ரோல் இல்லாத உணர்ச்சியை வந்து நான் தான் உருவாக்கி இருக்கேன் அப்படிங்கிறப்ப அதுக்கு செயல்படுது, அறிவே செயல்படுது. அப்போ அது சரியா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ என்னன்னு கேட்டா ஆல்ரெடி இருக்க ரெக்கார்ட்ல தான் வேலை செய்ய முடியும். அதுக்கு அதாவது அதனுடைய நிலையை நோக்கி போறதுக்கு உண்டான வழிமுறைகளை யோசிக்கிறதுக்கே விடாது. ஏன்னு கேட்டா நான் உருவாக்குனது நான் தப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருது அறிவு. அப்ப அந்த இயல்பாகட்டும் இல்லைன்னு கேட்ட உணர்ச்சி ஆகட்டும் நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிற புரிதல் வர்றப்ப அறிவு அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. அடுத்த ஸ்டெப் மீன்ஸ் என்னன்னு கேட்டோம்னா அதை பத்தி அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுல இருக்க என்ன நடக்குதுன்னு புரிகிறதுக்காக நிக்க வைக்குது. இது ரெண்டும் வரும். இது ரெண்டுக்கு இன்மிடியட் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய கண்டிஷன் அறிவு நான் உருவாக்குனேன் அப்படிங்கிறதுனால இப்ப இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லை. அதே அறிவு என்ன கேட்டோம்னா அந்த சூழ்நிலையை கையாளக்கூடிய இடத்துல நம்ம போயிருது. இமிடியட் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்காம அடிக்கிறதா இல்லை திட்டுறதா இல்லைன்னு கேட்ட ஓடுறது இந்த மாதிரி இல்லாம நிறைய பாயிண்ட்டுகள் அதுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாக்கிறது. அப்போ அந்த எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாதகம் பாதகம் இல்லாம அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாக்காம கொண்டு போயிருதுங்க. கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இப்ப நான் பிரேக் எடுத்துக்கிறேன், இமீடியட்டா ரீஸ்டார்ட் பண்றேன். கொஞ்சம் கேள்விகள் கேட்க வேண்டியது. ஜெயக்குமார் ஐயா, நீங்க சொன்னதுல நான் புரிஞ்சுக்கிட்டதுன்னு சொல்றேன். அதாவது உங்க இயல்பு பிரகாரம் நீங்க வந்து ஒரு பாம்பை பாக்குறீங்க. பாம்பு பார்த்த உடனே இயற்கையிலே பயம் வரும். அறிவு சொன்னதுனால இல்ல, இயற்கையிலே பயம் வரும். ஓகே, இயல்புனால ஆட்டோமேட்டிக்கா பயம் வரும். ஓகே, அந்த பயம் வந்த பிறகு அறிவை ஹேண்டில் பண்ணும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த பாம்பை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணா பாம்பை வந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது. தட் இஸ் வாட் நார்மல் மெத்தட் இல்லையா? நீங்க அப்படித்தானே சொல்றீங்க, இல்லை வேற விதமா சொல்றீங்களா? இல்லைங்கய்யா, அதுல என்ன என்னுடைய ஆய்வு கிட்டத்தட்ட ஒரு 3-6 வருஷம் ஆய்வோட என்ன பிளான் பண்ணி பார்த்துக்குன்னா ஒவ்வொரு மனிதன் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதரையும் வழிநடத்த ஐயாவோட கர்மா அப்படிங்கறது செயலுக்குள்ள அவரு சொல்லி அந்த கர்மா அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு புரிய வச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இயல்புக்குள்ள என்னால போக முடிஞ்சதுங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்குங்க. ஒரே இயல்பு உண்ட மனிதன் உலகத்துல ஒருத்தருக்கு ஈக்குவலா கிடையவே கிடையாதுங்க. அது பாக்குற நிறைய பேரோட இது பேசுறப்ப பழகுதுங்க. அப்ப அந்த இயல்பு என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துதுங்க. எந்த மாதிரி வழி நடத்துதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க இதை ஏற்றுக்கிறது கூட கொஞ்சம் சிக்கலா இருந்தாலும் நான் சொல்றது சொல்லிடுறேங்க. என்னன்னு பார்த்தா அவருடைய கர்மா, அதாவது அவரு முன்ஜென்மத்தில் செய்யப்பட்ட கர்மாக்குண்டான பலன் இல்லைன்னு கேட்டா நேர்பலனோ இல்ல சரியான தவறான பலனோ இருக்கலாம். அப்போ அதை அனுபவிக்கணுமே. அப்ப அந்த அனுபவிக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அனுபவிக்கணும், இயற்கையை டிசைன் பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா இயல்பு. அப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இயல்பு சார்ந்துதான் அதை வந்து அனுபவிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த இயல்பு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப அவருடைய வாழ்க்கையில அந்த இயல்பு தான் வழி நடத்தி கொண்டு போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அமைதியான ஆள், என்னுடைய இயல்பு வந்து அமைதி, யார் எது பண்ணாலும். அப்ப என்னுடைய கர்மாவோட நான் லிங்க் பண்ணி பார்த்தேங்க. அப்படி லிங்க் பண்ணி பாக்குறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த கர்மால நான் அமைதியா இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த பிரச்சனையை கையாள தவற போய் எனக்கு வந்து அந்த தண்டனையை கிடைக்கும். தண்டனை மீன்ஸ் என்ன, இந்த கர்ம எனக்கு வந்து அடிபடை வைக்கலாம் செய்யலாம். இப்ப இந்த இடத்துல உணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து
ரொம்ப நாள் அரை வினாடி உணர்வு ஏன் நீடிக்குது அப்படிங்கிற நீங்க கொஸ்டின்ல வர்றப்ப எனக்கு அந்த இயல்பு இருக்கிறது தெரியாது, உணர்ச்சி வர்றதுங்கிறதும் தெரியாது. பட் லைஃப்ல நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு அந்த இயல்பும் அந்த உணர்ச்சி தான் என்னை வழி நடத்திட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நான் பட்டு தெரியிறப்ப அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம அடிபட்டதுக்கு அப்புறம் இதை செய்யக்கூடாது செய்யலாம் அப்படின்னாலுமே ஒரு சில இடத்துல என்ன அறிவா இருந்தாலும் அது நம்மளை தாண்டி வந்து அந்த உணர்ச்சியை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடுறோம். அப்ப அந்த ஹேண்டில் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த உணர்ச்சியை வந்து என்னுடையது அறிவு வந்து நினைச்சுக்குது, நான் தான் உணர்ச்சியை கொண்டு வந்திருக்கேன், நான் தான் இயல்புல வச்சிருக்கேன், என்னோட இயல்பு கோபக்காரந்து, நான் வந்து அந்த உணர்ச்சியை கையாண்டுறது நான் தான் கோபத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போறதுனால அறிவு தன்னுடைய கண்ட்ரோல் அதை எடுத்ததுனால அந்த உணர்வு நீடிக்குது. இப்ப இது ரெண்டுமே முரண், தவறான விஷயம். ஏன்னு கேட்டா இயல்பு என்னுடைய கண்ட்ரோல் இல்லை, வரக்கூடிய உணர்வும் என்னுடைய கண்ட்ரோல் இல்லை. இது ஐயா கிட்ட புரிதலுக்கு அப்புறம் பெரியது. அப்ப இந்த புரிதலோட நாம வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னி அந்த வாழ்க்கை பாதையை கொண்டு போறப்ப நம்மளுடைய முன்னோர் கர்மம் அப்படி கர்மானால வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்தையும் எனக்கு தெரிய வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாதிக்கிறதுக்கெல்லாம் பண்ணிக்க முடியும், பாதிப்பு இல்லாம கொண்டு போயிட முடியும். அப்பதான் அந்த இடத்துல அது பயன்படுதுங்க. அந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏத்துக்கிறப்பதான் ஒவ்வொரு உணர்ச்சி வந்தாலும் சரி இயல்பு வந்தாலும் சரி அந்த இடத்துல அதே கோபம் வேகம் எல்லாமே எடுக்க வரும். ஆனா ஜர்க் அந்த அரை வினாடிங்க இடத்துல நின்றுது. இது நம்மளது இல்லப்பா, இது வந்து பாத்தீங்கன்னா நாம ஹேண்டில் பண்ணக்கூடிய இடம் இல்லை, கொஞ்சம் யோசனை பண்ணலாங்கிறப்ப நான் ஒரு இடத்துல வந்து பதட்டம் அறிவை வந்து பயன்படுத்தி அடிக்கிறேன், இல்லை ஒருத்தரை வந்து அந்த கோவப்படுத்திட்டு அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு வழிமுறையை மட்டும் கையில வச்சிருக்கிறவன் எனக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் புரியிறப்ப ஏன் கொஞ்சம் நின்று பார்க்கலாமே, சமாதானம் பண்ணலாம். அதுக்கு எத்தனை வழி, அதை சமாளிக்கிறதுக்கு எத்தனை வழிமுறை இருக்கு, அத்தனைக்கும் நம்மளுக்குள்ளார கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கு. அடிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், 4 பேர் வச்சு பேசலாம், பாதிப்பு இல்லாம செய்யலாம். இது இந்த மாதிரி நிறைய பதில்கள் நம்ம கையில அது கிடைக்குது அறிவு. அப்ப இது புரிஞ்சாதான் அறிவு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பையும் உணர்ச்சி என்னுடைய கண்ட்ரோல் இல்லைன்னு புரியிறப்ப மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சி நீடிக்கிறதுக்கு உண்டான செயல் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்க முடியும், நீடிக்காம இருக்கிறதுக்கு உண்டான செயல் அனுமதிக்க முடியும். இப்ப எல்லாரும் பேசுனது அதுதான். அது ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இயல்பு வந்து கர்மாவிலானதான் வந்தது யாருமே வந்து டிஃபர் ஆக மாட்டாங்க. ஆனா அது 100% கர்மா மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் வந்தது, அதெல்லாம் வந்து காம்பினேஷன்ல வந்தது. நம்ம முன்னாடி ஏதாவது சின்ன வயசுல இருந்து நான் செஞ்சது அதெல்லாம் காம்பினேஷன்ல வந்துடும் என்ன. அப்புறம் சின்ன வயசுல இருந்து இந்த ஆகாமிய கர்மா அதெல்லாம் சேர்ந்துதான் வரும். ஒரு இடத்துல இந்த இடத்துல இருக்கேங்க கர்மா, நீங்க இதை சொல்ற சின்ன வயசுல இருந்து செய்து பேரண்ட்ஸ் சொல்றீங்க ஐயா. இதுல கிளியர் ஆயிட்டேன் நான். என்னன்னு பாத்தீங்கன்னா 100% பேரண்ட்ஸ் மூலியமோ இல்லைன்னு கேட்டேன்னா நமக்கு உறவு மூலியமா வரப்போறது இல்லை. கர்மா நம்மளை பாதிக்காது, எந்த இடத்துலையும் பாதிக்காதுங்க. முழுக்க ஐயா சொன்னக்கூடிய என்னுடைய கர்மா நான் செஞ்ச படங்களை மட்டும்தான் பாதிக்காது. முன்னோர் பிறவியா இருந்தாலும் சரி, இந்த பிறவியா இருந்தாலும் சரி. வேண்டாம், ஐயா சொல்றதை கேட்டு பாருங்க. ஹெரிடிட்டரி கூட ஐயா சொல்லுவாங்க, இயல்பு வர்றது என்ன, இதெல்லாம் இருக்கு. கலோக்கே எங்க அப்பா மாதிரியே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்றதை கூட கேட்டிருப்போம் நம்ம நிறைய இடத்துல. ஆனா அதெல்லாம் ப்ராக்டிக்கலாகவும் கேட்கறது உண்டு. நம்ம இயல்புகள்ல இருந்து ஸோ அதெல்லாம் வந்து 100% கிடையாது. செக்மெண்ட் சின்னதாக இருக்கும், ஒரு சின்ன பீஸ். இவனுக்குன்றே ஒரு தனி பீஸ் இருக்கும், மேஜர் பீஸ். மொத்தமாக சேர்ந்து ஒரு இயல்பு இருக்கும். ஆனா அது எப்போ எப்படி வருங்கிறது தெரியாது. நம்ம கேள்வி நம்ம சப்ஜெக்ட் அது கிடையாது. நம்ம சப்ஜெக்ட் அதுல இருந்து உணர்ச்சி வெளியே வருது, அது மட்டும் கேரண்டி எல்லாருமே ஒத்துக்கிறோம். அது வந்த பிறகு இமிடியேட்டா போகாம ஏன் சுத்திக்கிட்டு இருக்கு, ஏன் நீடிச்சிருக்கு, அதான் கேள்வி. அதுக்காக சொல்றேன், கேள்வியே கிடையாது. ஆமாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வருது அப்படிங்கிறதும் அந்த உணர்ச்சி அப்படிங்கிறதும் நான் தான் இது நாள் வரைக்கும் உருவாக்குனேன்ற ஒரு அந்த அறிவு சொல்லக்கூடியதுனாலதான் நீடிச்சிருக்குங்க. அதனால அறிவு வந்து பார்த்தீங்கன்னா இது வரலுக்கு அதை மிங்கிள் பண்ணியே தான் வந்திருக்கு. நான் தான் உருவாக்கேன், எனக்கு கோவம் நான் தான் உருவாக்குனேன், எனக்கு ரொம்ப கோபமாவே இருக்கேன், டென்ஷனாவே இருக்கேன், நான் ரொம்ப பயத்துல இருக்கேன், இதெல்லாம் சொல்றது நான் அப்படி அறிவு தான் சொல்லிட்டு இருக்கு. இப்ப இதை புரிஞ்சதுன்னா மட்டும்தான் இது எனக்கு கண்ட்ரோல்ல இல்லையப்பா அப்படின்னு தெரியறப்பதான் அறிவு அடுத்த நகர்வு, அடுத்த ஒரு பாதையை நோக்கி பயன்படுது.
அப்ப பயணம் படாதப்ப நான் உருவாக்குன விஷயத்த நான் விட்டு தர ரெடி இல்லைன்னு இல்ல கட்டி பிடிக்குது, அறிவு அதனால இல்ல நீடிக்குது. இல்ல அறிவானது என்ன பண்ண செய்யுதுன்னா அந்த உணர்ச்சியை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டர நினைக்குது. அதாவது உணர்ச்சி வருது, அனுபவம் அப்படிங்கிற உணர்ச்சியானது வருது. அனுபவிப்பவன் அப்படிங்கிறத நான் இருக்கான்ல, ஆமாங்க. அவன் அந்த அனுபவத்தை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான். அப்பதான் அதான் அந்த சொல்றேங்க ஐயா. பிரச்சனையே வருது. அந்த நான்கிறவன் அந்த அந்த இதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான். அதுவும் அது இட் இஸ் நாட் பாசிபிள். அவன் நிழல், அதை பத்தி அவன் பண்ணவே முடியாது. அதாங்க ஐயா, இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா தன்னால உருவாக்கப்பட்டது ஒரு மாய பிம்பத்துல தான் சிக்கி இருக்கோம். நான் அதனால உருவாக்க ஒரு செயல் நடக்குதுன்னு கேட்டா அங்க ஒரு நான் உருவாகுது, செயல் முடிஞ்ச நான் காணாம போகுதுங்கிறது புரிஞ்சுக்கிறோம். புரியாதவர்கள் என்னன்னு கேட்டா அந்த செயலுக்கும் காரணம் நான் தான், கொண்டு வந்த உணர்ச்சிக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெண்டையுமே அறிவை இல்ல அந்த இப்ப கண்ட்ரோல் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. நம்ம சிம்பிள் சொல்யூஷன் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, வெளியே வந்தாச்சு, உணர்ச்சி வெளியே வந்தாச்சு, அது சுத்தாம வெளியே போகணும். நமக்கு சுத்தாம வெளியே போச்சுன்னா நமக்கு தலைவலி இல்லை, நமக்கு சுத்திட்டு போகுது. சில பேருக்கு 5 நிமிஷம், சில பேருக்கு அரை நாள், என்ன சிலருக்கு வருஷமே அதுதான் இழுத்துட்டு சப்ஜெக்ட். போகுங்க. என்ன இப்போ இதுக்கு என்ன ஈஸி வழி அப்படின்னா, நம்ம அறிவு கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி அது கொஞ்சம் நல்லா யோசிச்சு வேலை செஞ்சான்னா போதும்ன்றோம். அதான் காமன் மெத்தட். ஓகே, அதான் மெயின் பாயிண்ட். இப்போ தமேஷன் அவங்க ஏதோ கை தூக்குனாங்க. இதை கேள்வி பேச விரும்புறீங்களா நீங்க? ஐயா தனசேகரன் ஐயா. தமசேகரன், தனசேகரன், தனசேகரன், நீங்க ஏதோ பேச விரும்புறீங்களா? அவர் இல்ல போல இருக்கு. அப்போ கை தூக்குனாரு. தனசேகரன் இருக்கீங்களா? அந்த அந்த உணர்வுலங்க ஐயா, இப்போ ஜெயக்குமார் ஐயா சொன்னாரு, அந்த உணர்வுல கை வைக்கிறதுக்கு காரணம் அறிவு தான் உருவாக்கின அப்படின்னு அதுக்கு உரிமை எடுத்துக்குது. நான் உருவாக்கின, நான் தானே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அது உரிமை எடுத்துக்கிற வாசி அதில் கை வைக்குது. அதே மாதிரி இதை நான் கண்ட்ரோல் பண்ணிட முடியும், என் புறத்தெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்றேன், என்னுடைய எண்ணெய் நானும் கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் அதுல கை வைக்குது. இந்த கை வைக்கிறதுக்கான காரணம் தான் இதை நான் உருவாக்கினேன், இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு இந்த அறிவினுடைய அறியாமை காரணமா அதுல கை வைக்குது. கை வைக்கிறதாச அது பொறுப்பேற்றுக்குது. அதை பொறுப்பேற்றுக்குதுன்னா அது நிர்வாகம் பண்ணுது. அதை தள்ளிடலாம், இல்லை பிடிச்சிடலாம், இல்லை கண்ட்ரோல் பண்ணிடலாம், அமைக்கலாம், எதையோ பண்ணிடலான்ற மாதிரி அதை உணர்வு செயலா வெளியே பண்ணாம அது உள்ள செயல்ல ஈடுபடுது. இல்ல ஒரு நிமிஷம் பாஸ்கர், என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒருத்தருக்கு கோபமோ ஒரு பயமோ வருது, ஒரு உணர்ச்சிங்கிறது ஒரு அனுபவம். கரெக்டுங்களா? ஆமா, அதான் நடக்குது. அதாவது பிசிக்கலா என்ன நடக்குதுன்னா ஒரு அனுபவம். கரெக்டுங்களா? அந்த அனுபவம் நடக்கிற வரைக்கும் அதை யாரு கண்ட்ரோல் பண்றா? அது தானா வருதுங்கய்யா. அது உள்ள இயல்புல இருந்து ஒரு அனுபவம் ஆனது ஒரு பீஸ். நம்ம ஒரு பீஸ் கணக்குல பேசுவோம், அப்புறம் மொத்தமா பேசுவோம். ஓகே, ஒரு செக்மெண்ட் வந்திருக்கு. ஓகே, ஒரு பயம்ங்கிற சின்ன பீஸ் வந்திருக்கு, அனுபவம் அப்படிங்கிற ஒரு பீஸ் வந்திருக்கு. யாரு கண்ட்ரோல் பண்றா? அறிவுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அறிவுதான், நாம தான் பண்ணுது. அறிவும் மனசுதான், மனசும் அறிவுதான். மனசுதான் எங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணுது? அதுவும் உள்ள இருந்தாங்க மனதின் ஒரு பகுதி. அது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். எங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணும்? அது
இப்போ அனுபவம் ஏற்படும் போதே அதுலயே அனுபவம் இருக்குது, அனுபவிப்புன்னு இருக்குது. ரெண்டு பகுதியோடு வாங்க வாங்க சேர்ந்தது தான் வாங்க 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 ஸ்டெப்பா அது. போங்க. இப்ப அனுபவமுக்கு ஒரு அனுபவிப்பன் அனுபவிப்பவன் அப்படின்னு ஒரு நிழல் ஏற்படுறான். கரெக்டுங்களா? கரெக்டுங்க. அனுபவம் தான் ஒரிஜினல் ஆமா இல்லைங்களா? இது நிழல். அனுபவம் தான் ஒரிஜினல். நிழலானது அனுபவிப்பவன். கரெக்டுங்களா? கண்ட்ரோல் பண்ண சரி. நினைக்கிறவன் யாரு? அனுபவிப்பவன். முடியுமா? அதோடைய நிழல். முடியுமா? முடியாது. அப்போ பிரச்சனை தானே நடக்கும். ஆமாங்க. எது எது கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அது கண்ட்ரோல் பண்ண நினைச்சான்னா அப்போ பிரச்சனை தானே. இத புரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் சொல்றது கன்ஃபியூசிங்கா இருக்கா? இல்ல கரெக்டுங்கய்யா. இது இந்த இடத்துல சொல்றேங்கய்யா, ஒரு விஷயம் சொல்றேங்கய்யா. இதுதான் கரெக்டான விஷயம் தான் நீங்க சொல்ற அந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிற அனுபவம் அப்படிங்கிறது ரெண்டு பிரிச்சு பார்க்க தெரியறப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை விட்டு தள்ளி நின்று சரிப்படுத்த முடியுது. அந்த ரெண்டுமே தெரியல அப்படிங்கிறப்பதான் பிரச்சனை அதிகமாயிருக்குங்க. அவ்வளவுதான். அந்த உணர்வுகளை கையாளுறது அது தெரியாதப்பதான் அது நடக்குதுங்க. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சோ இந்த அனுபவிப்பவன் இயல்புல இருந்து சொல்லுங்க பாஸ்கர். இயல்புல இருந்து உணர்வு வெளிப்பட்டாலும் கூட அது செயலா மாத்துறதுக்கு, அது செயலா வடிவெடுக்கணும்னா அறிவின் துணை எல்லாம் முடியாது. அது தவறா இருக்கலாம், நேரா இருக்கலாம், சரியா இருக்கலாம், அது எப்படியான இருக்கலாம் அந்த செயல்கள். ஆனா செயல்னு வந்த பிறகு அறிவு அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தால்தான் செயலா வடிவெடுக்கும். அப்போ இந்த உணர்ச்சிக்கும் செயலுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குன்னு ஐயா சொல்றேன். அந்த கேப் இருக்கு. அந்த கேப் இருக்கா அறிவு அங்க சூஸ் பண்ண முடியும். இல்லாட்டா உருவாகிற உணர்வு அப்படியே வெளிப்பட்டா நாம இன்னொருத்தர் கொன்னுடுவோம் எதிர்க்க இருக்கவங்க. ஆனா அது மாதிரி நம்ம பண்றதில்ல. நடுவுல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல அறிவு முடிவு பண்ணுது புறத்துக்கு இவர் அடிக்கலாமா, திட்டலாமா, இல்ல சண்டை போடலாமா, இல்ல மன்னிப்பு கேட்கலாமா, ஏதாவது அந்த கேப்ல அது முடிவு பண்ணிட்டு அதுதான் அங்கீகாரம் பண்ணுது. மன்னிப்பு கேட்கறதும் அதுதான் பண்ணும், சண்டை போடுறதும் அதுதான் அறிவு அங்கீகாரம் பண்ணணும். அங்கீகாரம் பண்ண பிறகுதான் செயலுக்கு வடிவெடு. அப்ப அந்த அங்கீகாரம் பண்ணும்போதுதான் இந்த உணர்வும் இன்னொரு டைம் ரினியூவல் பண்ணுது. இன்னொரு டைம் கோபம் திருப்பி அவர் பண்ணது தப்புன்ட்டு அறிவு புரிஞ்சு பண்ணும்போது திருப்பி இன்னொரு டைம் கோபம் வருது. அந்த கோபத்தை ஹேண்டில் எடுத்து அது பண்ணுது. இப்படிதான் ரினியூவல் மாதிரி சுழற்சியா ஆகிறதா நான் ஃபீல் பண்றேன். இல்லையா? இதுல இன்னொரு பிரச்சனை இதுல இருக்கு. நம்ம அதை பத்தி பேசவே இல்லை, முடியறதுக்குள்ள அதை பேசிடுவோம். இப்போ நம்ம ஒரே லைன்ல தான் பேசிட்டு இருந்தோம். இன்னொரு சைட் ட்ராக் மிஸ் பண்ணிட்டோம். என்ன ஆகுதுன்னா இந்த ரெனிவ் ஆகுது பாருங்க. ரெனிவ் ஆறது அப்படின்னு பேசணும். அந்த ரெனிவ் ஆகும் பொழுது சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. சைடு எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது. வருமா வராதா? ஒருத்தனுக்கு ஒரு பயமோ ஒரு வருத்தமோ ரிப்பீட்டடா வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தேவையற்ற பயம் எனக்கு வருது. தேவையற்ற பயம் பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிற மனிதனை சொல்றாங்க. தேவையற்ற பயம் வருது. அது இவங்க சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ஆன்டிசிபேட்டரி டிசார்டர் என்னமோ அப்படின்னு இங்கிலீஷ்ல என்னமோ சொல்றாங்க. அதாவது எதிர்பார்த்து வர்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது என்னடா எனக்கு திருப்பி இந்த மாதிரி வருது அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். இந்த குற்ற உணர்ச்சி இருக்கிறதுல மோசமான உணர்ச்சி, இருக்கிறதுலே மோசமான உணர்ச்சி குற்ற உணர்ச்சி.
என்ன பண்ணிட்டீங்க நீங்க குற்றம்? நீங்க குற்ற உணர்ச்சியை சுமக்கிறதுக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஐயா அதான் நீங்க சொல்லிட்டீங்களா, கரெக்ட் தாங்க. அந்த சைடு எஃபெக்ட் தானே வந்திருக்கு, நேர் விஷயத்துக்குள்ளதான் போகவே இல்லையே. சைடு எஃபெக்ட் குற்ற உணர்ச்சி வந்தாச்சு, இது தனியா ஒரு ட்ராக்கா போற மாதிரி இருக்கிறப்ப இன்னும் அதிகமாகி தான் இருக்காங்க. பயத்துல அதிகமாகி தான் போறாங்க. நீ சொல்றது கரெக்ட் தாங்க. ரியல் குற்ற லைஃப்ல உணர்ச்சி சைடு எஃபெக்ட். குற்ற உணர்ச்சியை சுமக்கும் பொழுது என்ன ரியல் லைஃப் அவங்களுக்கு அவங்க சஃபரிங் கேசஸ் பார்க்கணும். நீங்க அவங்களுக்கு அந்த இந்த குற்ற உணர்ச்சி சுமந்து கஷ்டப்படுறத பார்க்கணும். அது நிழல் கூட யுத்தம் போடுறாங்க ஐயா. அந்த சைடு எஃபெக்ட் ஒரு நிழல், அதோட யுத்தம் போடவே தொடங்கிடுறாங்க. அப்ப அது கஷ்டம்ன்றது ரொம்ப கொடுமை. ஆமா. ஸோ இந்த 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 இதை புரியாம இது வருது இது போயிடுதுப்பா அப்படின்னு, இது போக மாட்டேங்குத அப்படிங்கிறது அவங்க ஒத்துக்கிறது. அதனால அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வந்துடுது. அவனுக்கு போயிடுது, இவனுக்கு போயிடுது, எனக்கு போக மாட்டேங்குது. அப்புறம் அங்க வெரிஃபை பண்றான், இவனுக்கு வெரிஃபை பண்றான், இவன்கிட்ட பேசினேன் அவன்கிட்ட பேசினேன், எனக்கு 6 மாசம் ஆச்சு இன்னும் போகல அப்படின்றான். அதுல வேற குற்ற உணர்ச்சி. ஆமாங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்து எவனுக்கோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இவனுக்கு குற்ற உணர்ச்சி. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். ஆளை பார்த்தா மிலிட்டரி ஜவான் மாதிரி இருக்கான். அப்புறம் டாக்டர்கிட்ட போனா என்ன பண்ணுவார்? ஒன்று இசிஜி அது இதுன்னு எடுத்துட்டு இதுதான் நடந்தது. அதான் ஒண்ணு இவரு நிழலோட யுத்தம் போடுறாரு, டாக்டருக்கு டாக்டர் பாத்தீங்கன்னா நிழலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு. அவ்வளவுதான். ரெண்டுமே சம்பந்தம் இல்லாம போயிடுதுங்க. இவரு இயல்போட ஏதாவது இயற்கை ஏதாவது நடந்த நிகழ்வோட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, இவர் பயம் அப்படிங்கறதையாவது கொஞ்சம் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, அதுக்கு வந்த துணைன்னு சொல்லி அந்த சப்ஸ்டியூட் வந்ததை பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே போறப்ப ட்ராக்கா மாறி போச்சு. இது அப்படி இன்னும் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப கொடுமையான விஷயம் தான். ஸோ இப்போ பேசிக்கலா இவங்களுக்கு புரிய வேண்டியது இந்த இப்போ இவங்க ஜெயக்குமார் ஐயா பாஸ்கர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு பீஸ் வருது உள்ள இருந்து. அன்பார்ச்சுனேட்லி அது ஒரு செகண்டுக்கு 60 அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இந்த மெஷின் கன் மாதிரி வருது. கிடு 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 என்ன வெளில வந்தான்னா தெரிஞ்சு போயிடும். என்ன அந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா? இல்லைங்களா? ஆமா, அது மெதுவா வந்தா கூட பார்க்கலாம். ஆமா, மெதுவா வந்தானா தெரிஞ்சு போயிருக்கும். அப்படியே போகும்போது அந்த அறிவு பிக்கப் பண்ணணும். அந்த அறிவு கொஞ்சம் புத்திசாலித்தனமா தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அறிவு ஒரு தடவை நல்லா தெரிஞ்சிருச்சு, அது காலோடாது. 60 தான் 1000 வந்தாலும் காலம். அதுதாங்க நம்ம கிரேஸ் என்னன்னு பார்த்தா பகவத் ஐயா கிரேஸ் புரிஞ்சுக்கிட்டோம் அந்த விஷயத்த. ஆமா, அதுக்கப்புறம் நம்ம அதோட சண்டை போடுற வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஆமா ஆமா. ஏன் நீ 1000 10,000 கூட கொண்டா போ. சரி, வேற யாராவது கேள்வி? சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வீடியோல நீங்க ஓரத்துல இருக்க மாதிரி இருக்கீங்க, சென்டரா கொஞ்சம் ஓரத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி. சரி சரி. இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியாம உட்காருங்களா? இல்ல தெரியுங்களா? இப்ப சென்டரா. சரி, வேற ஏதாவது கேள்விகள் கேட்கணுமா ஐயா? இப்போ நம்ம ஒரு வாலண்டியரா ஃபாஸ்டிங் இருக்காங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ ஒரு லாஸ்ட் 1 hour, அதாவது ஒரு 20 மணி நேரம் 16 மணி நேரம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ லாஸ்ட் 1 or 2 hours கிட்டத்தட்ட நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு பசி உணர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அறிவு சொல்லும், இன்னும் டைம் இருக்குடா, சாப்பிடாதடான்னு சொல்லுவோம். அதை இவங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஒரு சில நேரம் எக்ஸ்ட்ரீமா போய் அந்த பசியை அடக்க முடியாம போய் சாப்பிடுவாங்க.
அறிவு சொன்னாலும் கேட்காம, இல்ல என்னால இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியல, பசி வந்து அப்படி இருக்குது, இந்த ஒரு அதாவது ஒரு இந்த உடற்பயிற்சி செய்யாம இருக்கிற அந்த மாதிரி இருக்கப்போ இந்த ஒரு இந்த கண்டிஷன் வந்து நம்ம எப்படி அதுல பார்க்க முடியுது நம்ம இதுல? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? எந்த விதமான சம்பந்தமும் இல்லை சார். எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. முழுக்க முழுக்க புறம் ஐயா. நீங்க இது வந்து உடல் சார்ந்த நீங்க வந்து இந்த கான்செப்டை நினைச்சு ஒரு குற்ற உணர்ச்சியா மனசுல எடுத்துட்டு, என்னடா அது 24 மணி நேரம் இருக்கணுமே, நான் முன்னாடியே முடிச்சிட்டேனே அப்படின்ட்டு நினைச்சிட்டீங்கன்னு வச்சு என்ன, அதுதான் தப்பு. அதை விட்டான்னா வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுது. ஐயா இன்னொன்னு இருக்குங்க. அந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கைக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண் முன்னால நிறுத்தி வச்சிருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தை நெருங்க நெருங்க நம்ம உடல் உறுப்புகள் வந்து அதை நோக்கி ஈர்ப்பாகிறது இயல்பு. இதை வேற எங்கள்ல பாருங்க, நிறைய அதாவது நிகழ்ச்சி நடந்ததே சொல்லுவாங்க. கப்பல்ல போறவங்க எங்கேயாவது கரை தட்டி இல்லை ஏதோ ஒரு பக்கம் விபத்துல சிக்கியாச்சுன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் தண்ணி மட்டுமே குடிச்சிருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பசி வந்திருக்காதா, விரதம் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து சொல்லியாச்சு, நம்ம வந்து இதுக்கு இவ்வளவுதான், இதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து என்ன கிடைக்குங்கிறது தெரியாது. ஆனா இங்க நம்ம விரதம் இருக்க, ஃபாஸ்டிங் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே அது ஒரு வேலையை கொண்டு போற. ஃபாஸ்டிங் மிக உயர்ந்த ஒரு விஷயம். நம்ம அதுக்கு அடுத்து என்ன கிடைக்குங்கிறது ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணதுனால நம்ம உடல் உறுப்புகள் வந்து அதுக்கு ஏங்க தொடங்கிடுதுங்க. ஏங்க தொடங்குறப்ப அந்த பசி வரதாகட்டும், ஒரு சிலருக்கு உடம்பு சூடாகும், சிலருக்கு நடுக்கம் வரும். இதெல்லாம் இயல்புங்க. ஏன்னு கேட்டா நம்ம கொடுத்தாச்சு, அடுத்து சீக்கிரம் அதை எடுக்கணும், உடம்பு தயாராச்சு. நீங்க 18 இருக்க வரைக்கும் இருக்கலாம்னு இயல்பு கொடுத்துட்டீங்கன்னா உடம்பு 1 வாரம் கூட தாங்க, இல்ல 10 நாள். அந்த உணவு வெறும் தண்ணி குடிச்சே இருந்தவங்க இருந்திருக்காங்க. அப்ப நம்ம அடுத்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கறத இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. 24 மணி நேரம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்திருந்தா ஃபர்ஸ்டே வந்திருக்கணும், வரல. அடுத்து 24 நேரம் முடிஞ்சா நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற அனுமதி நம்ம கொடுத்துட்டு உடம்புக்கு, அப்ப அது எதிர்பார்க்குது. அது இயல்பு தாங்க. இதுல சொல்றேன் ஒரு சின்ன விஷயம். ஒரு 7-8 வயசு இருக்கும், 8 வயசு இருக்கும், சின்ன யங் பாய், ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி. வீட்டில் நான்வெஜ் எடுப்பாங்க, நான் எடுக்கக்கூடாதுன்னு. எதுக்காக எனக்கு தெரியாது, என்ன எதுக்காகன்னு எனக்கு தெரியாது. யார் சொல்லி கொடுத்தா அதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. 36 மணி நேரம் சாப்பிட மாட்டேன். 36 ஹவர்ஸ். எப்போ எடுத்தாங்களோ அப்போ இருந்து 36 ஹவர்ஸ். அப்புறம் வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இந்த குழாய் இருக்குங்க தெருவில், தெரு குழாயில் போய் தான் தண்ணி குடிக்கும். யங் ஏஜில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இவங்க பண்ணணும், அவ்வளோதான், பண்ணியாச்சு, முடிஞ்சு. எதனால பண்ண ஞாபகம் இல்லை. சின்ன வயசு, வெரி யங் ஏஜ், ஹார்ட்லி அரௌண்ட் 7-8 years old. சரி, வேற யாராவது கேள்விகள் கேட்குற மாதிரி இருந்தா கேள்விகள் ஒன்றும் காணோம். ஸோ நம்ம இதோட ப்ரோக்ராம் கன்க்ளூட் பண்ணுவோம். வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருந்தா குரூப்ல போடுங்க, நம்ம வேற டாபிக்கும் போடலாம். ஓகே. ஐ திங்க் இந்த ரீசன்ட் டைம்ல வந்து ரொம்ப ஹாட் டிஸ்கஷன் இந்த குரூப், பகவத் தர்ஷன் குரூப்ல போச்சுன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப ஹார்ட் டிஸ்கஷன் போயிருந்தது. ஐ திங்க் தேங்க்ஃபுல் டு பாஸ்கர் அண்ட் அதர்ஸ். பாஸ்கர் அண்ட் அவர் திருநெல்வேலி ஃப்ரெண்ட், அவர் பேர் என்ன மறந்து போச்சு அவருக்கு. வெங்கடேசன் வெங்கடேசன் வெங்கடேசன். ஸோ அப்புறம் அவர் ராஜேஷ், அவரும் கொஞ்சம் அது ஐயா இன்னும் அந்த பஞ்சாயத்து முடியல ஐயா. எது பஞ்சாயத்து இருந்தா தான் ஆக்டிவ் இருக்குன்னு அர்த்தம், இல்லாட்டி செத்த பாவம் இதான் இருக்கும். டிஃபரன்ஸ் இருந்தா தான் லைவா இருக்கும். குட். வேற குரூப்ல இருக்கான்னு தெரியாது எனக்கு. வேற குரூப் நான் எந்த குரூப்லயும் இல்லை. ஓகே, வேற குரூப்ல இந்த மாதிரி இவ்வளவு ஆக்டிவா லைவா இருக்கான்னு தெரியல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டாபிக்ல மீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ப்ரோக்ராம்க்கு வந்திருந்த அனைவருக்கும், ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அவன் இப்போ ஒருத்தர் வர்றாரு, என்ன பண்ணுது அவரை? ஏண்டு பண்ணிடலாமா? சரி.